ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் படித்ததில் எனக்கு பிடிச்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனிக்க இனிக்க பேசிய ஆணை நம்பி தன்னை இழந்த பெண். உமா காலேஜ் படித்து கொண்டு இருக்கும் 20 வயது பெண். அன்று அவள் காலேஜ் செல்லும்போது தனக்கு அருகில் வந்து நின்ற பைக்கை திரும்பி பார்த்தாள். ஒரு இளைஞன் பார்க்க கம்பீரமாக இருந்தான். வெயிலுக்கு கண்ணாடி அணிந்திருந்தான். அழகாக ஒதுக்கப்பட்ட தாடியும் சீரமைக்கப்பட்ட முடியுமாக தலையிலிருந்து கழற்றி கையில் வைத்திருந்த முகக்கவசத்துடன் பார்ப்பதற்கு கதாநாயகன் போல் இருந்தான். உமா அவனை பார்த்ததுமே அடையாளம் கண்டு கொண்டாள். அதனால் புன்னகையுடன் அவனிடம் கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்தாள். நீங்கள் சஞ்சீவ் தானே? என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தானே என்றாள். அவள் தன்னை கண்டுபிடித்து விட்டதால் மகிழ்ந்த சஞ்சீவ் மெல்லிய புன்னகையுடன் ஆமாம் என தலையாட்டினான். உமாவுக்கு அவனை பார்த்ததும் தலைகால் புரியாத மகிழ்ச்சி ஏற்பட்டு அடிக்கடி முகநூலில் கலக்கிக் கொண்டிருக்கும் அவனை பார்த்ததும் ஏற்பட்டதே அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாகும். அவனை ஒரு தடவை நேரில் பார்த்துவிட மாட்டோமா என அடிக்கடி அவள் எண்ணியிருந்தது உண்டு. அதை நிறைவேற்றும் முகமாக அவனை நேரில் வந்து நின்றது அவளின் மகிழ்ச்சியை இன்னும் அதிகரித்திருந்தது. எனக்கு என்ன சொல்கிறது என்றே தெரியல. சந்தோஷமாக இருக்க அண்ணா. முன்பின் பழகாத ஒரு ஆணை பார்த்ததும் மகிழ்ந்து கொள்ளும் அவளுக்கு ஏற்கனவே அவனை பிடித்திருந்தது. அதன் வெளிப்பாட்டை தான் இப்போது அவள் காட்டிக் கொண்டிருந்தாள். முகநூலில் பார்த்ததை விடவும் அவன் நேரில் இன்னும் அழகாக இருந்தான். அதனால் அவளால் அவனின் கண்களை பார்த்து கூட பேச முடியாமல் இருந்தது. உங்களோட போஸ்ட் எல்லாம் விரும்பி பார்ப்பேன். நல்லா இருக்கும். அந்த மலைக்கு மேலே நின்று சூரியனை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு இருந்தீங்களே, அது சூப்பராக இருந்துச்சு. என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலே ஏதேதோ எல்லாம் உளரத் தொடங்கினாள் உமா. அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அதை விட 1 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போனது பார்த்தீங்களா? ஆமாம், நானும் பார்த்தேன். அதிலிருந்து தான் நான் உங்களோட ஃபேன் ஆகிவிட்டேன். எனக்கும் அந்த மலை மேலே ஏற ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்படியா? அது இங்கே அமெரிக்காவில் இருக்கு. ஆமாம், அது அங்கு தான் இருக்கு. நீங்களும் போகலாம். உமா சிரித்தாள். நான் அங்கே போகிறதா? நம்மளுக்கு அதெல்லாம் சரி வராது. அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் மனசு வச்சா நடக்கும் தானே? நான் மனசு வச்சா எப்படி நடக்கும்? அமெரிக்காக்கார பையனை கல்யாணம் செய்து கொண்டால் அங்கே போய் பார்க்கலாம் தானே என்றான். அதுக்கெல்லாம் கொடுப்பனை வேணும். அதெல்லாம் எனக்கு கிடையாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அன்றாடம் சாப்பாட்டுக்கே நாங்கள் படுகிற பாடு இருக்கே அம்மாடா. இதில் வேற அமெரிக்கா மாப்பிள்ளையா? நீங்கள் ஏன் சஞ்சீவ் காமெடி பண்ணுறீங்க? ஏன் நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா உமா? இல்லை அண்ணா, எனக்கு ஒரு அக்காவும் அண்ணனும் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிந்த பிறகு தான் எனக்கு. அதுவும் இங்கே யாரும் கூலி வேலை செய்கிறாங்களா பார்த்து தான் கல்யாணம் செய்வாங்க. அந்த அளவுக்கு தான் வசதி இருக்குது எங்களுக்கு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சா அமெரிக்கா போகலாம். உண்மையாகவா? அது எப்படி முடியும்? ஏன் என்னை கல்யாணம் செய்ய மாட்டீங்களா? என்னன்னா சொல்கிறீங்க? உங்களையா? உங்களோட அந்தஸ்து என்ன? உங்களோட அழகு என்ன? இதில் நான் உங்களை கல்யாணம் பண்ணணுமா? சும்மா சிரிப்பு காட்டாதீங்க அண்ணா என்று சிரித்தாள் உமா. ஏன் அண்ணா என்று சொல்கிறீங்க? சஞ்சீவ் என்று கூப்பிடுங்கள் என்றான். அப்போ உங்களுக்கு என்னை பிடிக்கலையா உமா? ஐயோ, என்ன அண்ணா அப்படி சொல்கிறீங்க? உங்களை யாருக்காச்சும் பிடிக்காமல் போகுமா? நீங்கள் என்ன அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் நிற்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன? நான் தானே கேட்குறேன், என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களா என்று. சும்மா விளையாடாதீங்க அண்ணா. போங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. போகவா? வேற யாரையும் பார்க்கட்டுமா? உங்களுக்கு நான் வேண்டாம் தானே? ஐயோ, இல்லை இல்லை, இது எனக்கு வேணும். ஆனால் நீங்கள் உண்மையாகவா சொல்கிறீங்க? என்னம்மா இப்படி சொல்லுகிறாய்? நான் அமெரிக்காவிலிருந்து வந்ததே உன்னை பார்க்கத்தான். அண்ணா, என்ன சொல்கிறீங்க? என்னால் நம்ப முடியலை. நீ நம்பித்தான் ஆகணுமா? நான் சொல்கிறது சத்தியம். உன் ப்ரொஃபைல் பார்த்ததுலேருந்து எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது. உன்னைத்தான் கல்யாணம் செய்யணும் என்று நினைத்தேன். அதான் புறப்பட்டு வந்துட்டேன். ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறது என்றே தெரியல. நம்பவும் முடியலை. நானும் உங்களை நேரில் பார்க்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் எனக்கு புருஷனாக வர போகிறீங்க என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கல. எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. ஏன் பயப்படுகிறாய் உமா? நான் உன்னை தேடி தேடி எவ்வளவு இடம் அலைஞ்சேன் தெரியுமா? எவ்வளவு பேருக்கு காசு கொடுத்தேன். உன் வீட்டை கண்டுபிடிச்சேன் நான். அதுவும் உன் ஃபின் ஷேப்பை வச்ச அது நீதான் என்று கண்டுபிடிச்சேன் பாரு. எனக்கும் அதுதான் ஆச்சரியம். நானும் உங்களை நம்புகிறேன். ஃபேஸ்புக்கில் எவ்வளவோ பெண்கள் இருந்தாலும் என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்ததோடு எனக்கு பக்கத்தில் வேற வந்து நிற்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உமா, ஏன் இப்படியெல்லாம் சொல்லுகிறாய்? பிடிக்காமலா நான் அமெரிக்காவிலிருந்து வந்தேன். நீ எனக்கு வேணும் உமா. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நிஜமா? இப்போதான் எனக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்று கடவுள்கிட்ட கேட்டு வந்தேன். அது இப்படி நான் எதிர்பார்க்காத வரனே கிடைக்கும் என்று நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. கடவுளே நன்றி. பார்த்தியா, கடவுளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அவனே வழிகாட்டிட்டான். இவன்தான் உனக்கு உரியவன் என்று. உமா, நீ எதையும் நம்பாட்டியும் கடவுளை நம்புறாய் தானே?
அப்போ இது உண்மைதானே? ஆமாம், நான் சத்தியமா இப்ப நம்புறேன். கடவுள் கேட்ட உடனே தருவான் என்று நான் நினைச்சே பார்க்கல. இதுக்கு மேல் என்ன தயக்கம்? ஐ லவ் யூ உமா. ஏற்கனவே உடலெல்லாம் பதறி நடுங்கத் தொடங்கியிருந்த உமாவுக்கு அவன் காதல் சொன்ன விதம் அவளை அப்படியே உருக்கியது. ஆனால் வெட்கத்தில் முகம் சிவந்து போனாள் உமா. அவன் தன்னை காதலிக்கிறான் என எண்ணியதால் வெட்கத்தில் தலை கவிழ்ந்த உமா யாரோ வருவது தெரிந்து நடக்கத் தொடங்கினாள். என்னவாம் பிள்ளை அந்த பொடியனுக்கு என்று வந்தவர் உமாவிடம் விசாரித்த போது, சாமி ஐயா வீடு கேட்டார். அதான் வழியை சொன்னேன் என்றாள். அவளிடமிருந்து விலகி வந்தவர் சஞ்சீவ் அருகில் வந்து தனது பங்கிற்கு சாமியின் வீட்டிற்கு வழி சொல்லிவிட்டு சென்றார். அவர் அங்கிருந்து செல்லும் வரை காத்திருந்தவன் திரும்பி பார்த்தபோது அவளை காணவில்லை. வளைவில் திரும்பி நிற்பாள் என எண்ணியவாறு சென்றவனின் எண்ணம் வீண் போகவில்லை. உமா அவனின் வருகைக்காக காத்திருந்தாள். பைக்கை அவளின் அருகில் வந்து நிறுத்தியவன் அவசரப்படுத்தினான். உமா, பைக்கில் ஏறு, எங்கேயாவது போகலாம். எனக்கு உன் கூட நிறைய பேசணும் போல இருக்குடா, ஏறடா. உரிமையாக பேசிய அவனின் வார்த்தைகளில் இன்னும் இன்னும் உருகிய உமாவுக்கு அவன் கூட பயணிக்கப்பட மனம் ஆசைப்பட்டது. காதலனின் பைக்கில் அவனின் தோளில் கை போட்டுக்கொண்டு மிக வேகமாக மகிழ்ச்சியாகவும் திரைப்படங்களில் வருவது போல் செல்ல அவளும் கனவுகள் கண்டிருந்தாள். தான் கண்டு கொண்ட கனவு இப்போது நிறைவேறப் போகிறது என்ற மகிழ்ச்சி அவளின் உடலை புல்லரிக்க வைத்தது. உண்மையாகவா? எனக்கும் அப்படி போக ஆசைதான். ஆனா இதில் ஏறினால் ஊர் ஆட்கள் பார்த்தா பிரச்சனை. நான் போய் அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லிட்டு டவுனுக்கு வாரேன். நீங்க டவுன் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுங்க, சரியா? உமாவின் நிலையை புரிந்து கொண்டு சஞ்சீவ் தலையாட்டியபடியே அங்கிருந்து கிளம்பினான். உமா சொன்னபடியே பேருந்து நிறுத்தம் இடத்தில் சஞ்சீவ் காத்திருக்க சற்று நேரத்திலேயே உமாவும் வந்து சேர்ந்தாள். ஏற்கனவே தன்னுடன் எடுத்து வந்திருந்த தலைக்கவசத்தினை தனது தலையில் மாட்டிய உமா அவனின் பைக்கில் ஏறிக்கொண்டாள். அவள் ஏறியதும் புறப்பட்டான் சஞ்சீவ். அங்கிருந்து சற்று தூரம் சென்ற போதுதான் அதுவரை பயத்தில் அடித்து கொண்டிருந்த உமாவின் இருதயம் ஒரு நிலைக்கு வந்தது. தனக்கு பாதுகாப்பாக சஞ்சீவ் இருக்கிறான் என்று உமா உணரத் தொடங்கிய போது அவனின் தோளில் வைத்த கையை இன்னும் இறுக்கமாக்கி கொண்டாள். பைக் சென்ற வேகத்தில் ஏற்பட்ட காற்றில் அவளின் கூந்தல் பறக்க ஏதோ ஒருவித புதிய உணர்வை அடைந்தாள் அவள். என்ன உமா, அமைதியாய் வருகிறாய்? என்னாச்சு? இது பிடிச்சிருக்கா உனக்கு? ஆமாம் சஞ்சீவ், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு நிலை எனக்கு வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன் நான். இப்போ உங்க கூட இப்படி போறதை நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ அப்படியா உமா, எனக்கும் உன் கூட போறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே போகலாம் சொல்லு. எனக்கு பெருசா இடங்கள் தெரியாது, நீதான் சொல்லணும். அவனின் மிகவும் கனிவான வார்த்தைகள் அவனின் மேல் உள்ள நம்பிக்கையை உமாவுக்கு அதிகரிக்க செய்திருந்தது. சில பழங்கால இடங்களை குறிப்பிட்டு அங்கு செல்ல சொன்னாள். அந்த இடங்களுக்கான வழியையும் சொன்னாள். சென்ற இடமெல்லாம் தங்களுக்கென்று தனியே இடங்களை ஒதுக்கி பேசத் தொடங்கியவர்கள் இறுதியாக தன்னுடைய இடத்திற்கு வருமாறு அவன் அழைத்த போது தயங்கினாள் உமா. பெரிய ஒரு விடுதியில் அவன் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருப்பதாகவும் அங்கு சென்று தனியாக இருவரும் மனம் விட்டு பேசலாம் எனும் அவன் கெஞ்சிய போது அவளால் மறுக்க இயலவில்லை. ஏற்கனவே காதல் மயக்கத்தில் இருந்த உமாவுக்கு அவனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேனாகவே இனித்தன. சென்ற இடமெல்லாம் பயந்து பயந்து பேசியதால் யாரும் இல்லாத இடத்தில் அவன் கூட பேச வேண்டுமென்று உமாவின் மனமும் துடித்து கொண்டிருந்தது. போகலாம் சஞ்சீவ், எனக்கு உன் நெஞ்சில் சாயனும் போல இருக்குடா. உமாவின் சம்மதம் சஞ்சீவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க பைக்கில் அவளை ஏற்றி கொண்டு விடுதியை சென்றடைந்தான். பயந்தபடி அறைக்குள் சென்ற உமா கட்டிலில் அமர்ந்தாள். அப்போது அவளின் அருகில் வந்து அமர்ந்த சஞ்சீவ் உமா என்று மெல்லிய காந்த குரலில் அழைத்தபடி அவளின் தோளில் கையை வைத்தான். அவன் அவ்வாறு தோளில் கையை வைத்தபோது அவனின் குரலில் கிறங்கி போயிருந்த உமா சஞ்சீவ் என்றவாறு தனது தோளில் வைத்த அவனின் கையை எடுத்து தன் மூக்கின் அருகில் கொண்டு போய் கண்களை மூடி முகர்ந்தாள். அவள் அவ்வாறு முகர்ந்தபோது தனது அடுத்த கையினால் அவளின் தோளில் கையை போட்டு தன் அருகே வளைத்த சஞ்சீவ் அவளை முத்தமிடத் தொடங்கினான். அதற்கு மேல் உமா உமாவாக இல்லை. அவளை உமாவாக இருக்க அவனும் விடவில்லை. அன்பும் காதலும் அதிகமாகி காமத்தில் போய் முடிந்திருந்தது. யாவும் முடிந்த போதுதான் உமாவின் உள்ளம் பதறத் தொடங்கியது. தான் அவசரப்பட்டு தப்பு செய்து விட்டோம் என்பதை உணர்ந்தாள். அப்போது அவள் அழத் தொடங்கிய போது அவன் ஆறுதல் கூறத் தொடங்கினான். அத்துடன் கட்டாயம் அவளை திருமணம் செய்து கையோடு கூட்டிக் கொண்டு போவதாகவும் வாக்குறுதி அளித்தான். உடனடியாக யாரையும் கூட்டிக் கொண்டு போவது சாத்தியமில்லாத விஷயம் என்பதை யோசிக்காத உமா அவனின் கூட்டை நம்பி அழுவதை நிறுத்தியிருந்தாள். இன்னும் 10 நாளில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று, அதுவரை இப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்று அவன் கொடுத்த வாக்குறுதியை நம்பிய உமா வீடை நோக்கி புறப்பட்டாள். நாட்கள் நகர நகர வீட்டில் ஏதாவது காரணம் சொல்லி தினமும் அவனின் அறைக்கு வந்து அவனோடு சந்தோஷத்தை அனுபவித்தாள் உமா. 10 நாட்கள் கடந்தபோது சஞ்சீவிடம் திருமணம் எப்போது என்று கேட்டு நச்சரித்தாள். அதற்கு அவன் நாளை பட்டு சேலையுடன் குறித்த கோவிலில்
ஒன்றுக்கு வருமாறு சொன்னான். மறுநாள் நம்பியின் திருமணத்துக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு புறப்பட்ட உமா கோவிலை வந்தடைந்தாள். நீண்ட நேரமாகியும் அவனை காணாததால் பயந்து போன உமா சஞ்சீவ் அலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தாள். ஆனால் அது தொடர்பை இழந்து இருப்பதாக சொல்லியதால் பயத்தில் அவளின் கால்கள் நடுங்கத் தொடங்கின. அங்கிருந்து நேராக விடுதியை சென்றடைந்தவள் வரவேற்பாளரிடம் அவனை பார்க்க வேண்டும் என்று கூறினாள். ஏற்கனவே தினமும் வந்து போவதால் உமாவை அவளுக்கு தெரிந்திருந்தது. அதனால் சஞ்சீவ் நேற்று இரவோடு அறையை காலி செய்து விட்டதாக அவள் கூறினாள். அவள் அவ்வாறு கூறியபோது உலகமே இருட்டி கொண்டு வருவதை உணர்ந்தாள் உமா. அவ்வளவுதானா எல்லாம் என்று அவள் கலங்கிய போது காலம் கடந்திருந்தது. அவசரமாக அவனை முகநூல் பக்கத்தில் சென்று தேடியபோது அதுவும் தடுக்கப்பட்டிருந்தது. அதனால் தலை சுற்றி கொண்டு வருவதை உணர்ந்த உமா அப்படியே மயங்கி சரிந்தாள். திருமணம் செய்வதாக கூறி தன்னையே ஒப்படைத்து இருந்தவளுக்கு தெரியாமல் அவளின் வயிற்றில் சிசுவும் வளரத் தொடங்கியது. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவோர் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.